பாவத்தினால் வரும் சாபத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்கிப்படுகிறார். இந்த சாபம் போயிடுச்சுன்னா ஒரே சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ரட்சிப்பு வந்தாலே, அதாவது பாவத்திலிருந்து விடுதலை வந்தாலே நமக்கு சந்தோஷம்தான். ஏனென்றால் பாவத்தினால் வரும் சாபத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்கிப்படுகிறார். இந்த சாபம் போயிடுச்சுன்னா ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு தர விரும்புகிறார். ஏசாயா 12:3 படி, நீ ரட்சிப்பின் கிணறுகளிலிருந்து மகிழ்வுடன் தண்ணீரை மொண்டு கொள்ளுவாய். ரட்சிப்பின் கிணறு, அதை ஆண்டவர் இன்று உங்களுக்கு திறக்கிறார். அதில் தண்ணீர் வர வைக்கிறார். ரட்சிப்பின் தண்ணீர், பரிசுத்தமாக்கும் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். ஈசாக்கை பாருங்கள், ஆண்டவர் சொன்னபடி அவன் விதை விதைக்கிறான். 100 மடங்கு விளைச்சல் வருகிறது. அந்த வருஷத்திலே 100 மடங்கு விளைச்சல். அதன் பிறகு அவன் கிணறு தோண்டுகிறான். தண்ணீர் வேணுமே. அப்பொழுது தோண்டினவுடன் தண்ணீர் வருகிறது. எதிரிகளுக்கு அது நடக்கவே இல்லை. தோண்டி தோண்டி பார்க்குறாங்க, ஒன்று தண்ணி இல்லை. இவன் தோண்டின ஒன்று தண்ணி வந்துடுச்சு. அவங்க அப்பா தோண்டின கிணறு முதல்ல திறந்தார். அப்பாவுடைய அழைப்பினால் ஏற்பட்ட கிணறு, உழைப்பினால் ஏற்பட்ட கிணறு, அதை முதல்ல திறந்தார். தண்ணீர் வந்துடுச்சு. உடனே எதிரிகள் வந்து அதை மூடி போட்டார். அவர் சண்டைக்கு போய் இன்னொரு கிணறு தோண்டினார். அந்த கிணறுல தண்ணி வந்துடுச்சு. திரும்ப வந்து அதையும் மூடி போட்டார். இவர் புது கிணறு தோண்டினார். அதிலும் தண்ணி வந்துடுச்சு. அதையும் மூடினார். சண்டை போட்டுக்கிட்டு மூடினார். இப்படிதான் நம்ம செய்யறது எல்லாவற்றையும் மூடி போடும்படி பொல்லாத ஜனங்கள், பிசாசினால் உந்தப்பட்ட ஜனங்கள் வந்து அவர்கள் வார்த்தையினாலும் செய்கையினாலும் தவறான குற்றச்சாட்டுகளினாலும் இன்னும் போராட்டங்களினாலும் சண்டை போடும் ஆவியினாலும் அநியாயத்தினாலும் நம்ம கிணறுலாம் மூடிப்பட அந்த தண்ணீரை அனுபவிக்க முடியாமல் செய்ய பிசாசின் மக்களும் முற்படுகிறார்கள். ஆனால் நம்ம வேலை என்ன? நம்ம பாடு தோண்டிகிட்டு இருப்போம். அவன் தோண்ட 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 ஆண்டவர் தண்ணீர் குடிச்சுட்டே இருந்தார். கடைசியில் எதிரிகள்லாம் சொன்னாங்க, உம்மோட சண்டை போட முடியாது, கடவுள் உங்களோட இருக்கார், தெய்வம் இருக்கிறார், சர்வ வல்லவர் இருக்கிறார், எங்களை நீங்கள் அழிச்சிடக்கூடாது என்று ராஜாக்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டு போனாங்க. அதே போல இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இனிமேல் நடக்கும் நடக்கும் நடக்கும். தோன்ற இடம்லாம் தண்ணீர் வரும். செய்கிற ஜபத்துக்கெல்லாம் அற்புதம் நடக்கும். செய்யறதெல்லாம் வாய்க்கும். இயேசுவின் பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு வனாந்தரம் பற்றாக்குறை எல்லாம் இருக்கும். ஆனால் இயேசுவின் பிள்ளைகளுக்கு தோன்றதெல்லாம் செழிப்பு. நம்ம பேசாமல் தோண்டிக்கிட்டே இருப்போம். நாம் யார்கிட்டையும் சண்டை போட போவதில்லை, யார்கிட்டையும் மறுமொழி பேசுகிறதும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஆண்டவர் நாமத்தினாலே தோண்டிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்குறார். அவர் கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீர். மனுஷன் கொடுக்கறது தண்ணியாக இருக்கும், கிணறு கொடுக்கறது தண்ணியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுவாகிய கிணறு நாம் நம்முடைய வாழ்க்கையை இணைத்து அவருக்காக நாம் அவரை தேடும் பொழுது நமக்கு ஜீவ தண்ணீர் நம்முடைய வயிற்றிலிருந்து பொங்கி வருகிறது. யோவான் 7:37-39 வரைக்கும் அதை ஆண்டவர் என்று உங்களுக்கு தருவார். எதிரிகளை எல்லாரையும் வெல்லும்படி செய்வார். இதுதான் எதிரிகளை வெல்லும்படியான வழி. பெலிஸ்தராகிய எதிரிகள், சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவர்களை அழிக்கும்படி வந்த பொழுது சாமுவேல் எனும் தீர்க்கதரிசி இருந்தார். ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, சாமுவேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 1 சாமுவேல் 7:5-6 ஆண்டவர் எங்களை காப்பாற்றும்படி வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். சாமுவேல் உடனே தண்ணீரை எடுத்து தரையிலே ஊற்றி அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். அவள் பாவம் நீங்கும்படி வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் கேட்டார். எதிரிகளை எல்லாரையும் அழித்து போட்டார். ஒரு எதிரி கூட அவங்க எல்லையில் அதுக்கப்புறம் வரவே முடியல. இது எப்போ நடக்கும்? நம்ம பாவம் அனைத்தையும் ஆண்டவர் மன்னிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீரினால் நாம் நிரம்பும் பொழுது, பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது, நம்ம செய்வதெல்லாவற்றையும் உத்தமம் இருக்கும் பொழுது
எதிரிகள், பொல்லாதவர்கள் நம் வழியில வரவே முடியாது. பிசாசின் மக்கள் வரவே முடியாது. போர் தொடுத்து கொண்டு வருவார்கள். தவறான காரியங்களை சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஆனால் நாமோ ஜெயம் பெறுவோம். இஸ்ரவேலர் இழந்த பட்டணங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வந்துடுச்சு. உங்களுக்கு அப்படியே நடக்கும். தைரியமா இருங்க. இன்றும் அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி இயேசுவின் இரத்தத்தினால் உங்களை கழுவும்படியாக செய்து, ஆவியானவருடைய வல்லமை வெள்ளம் போல உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து, உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலே உங்களை வைத்து செழிக்க செய்வார். ஆதியாகமம் 1:12 படி எல்லா வகை பழங்களும் உங்கள் வாழ்க்கையிலே உருவாகும்படியாகவும், நீங்கள் அனைத்து கனிகளையும் புசிக்கும்படியாகவும் ஆண்டவர் அருள் புரிவார். தைரியமா இருங்க. இதற்கு இயேசுவே அடிபட்டிருக்கிறார். யாத்திராகமம் 17:6 படி அவரே கற்பாரை. தண்ணீர் இல்லை என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன பொழுது ஆண்டவர் மோசேயை அந்த கற்பாறையை அடி என்றார். கற்பாறை என்பது என்ன? 1 கொரிந்தியர் 10:4 படி இயேசுவே அந்த கற்பாறை. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அது நிமித்தம் ஜீவ தண்ணீர் நமக்கு வருகிறது. என்றும் அந்த ஜீவ தண்ணீரை சுமக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சுமந்து கொள்ளலாம். லூக்கா 11:13 படி இந்த அருளை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தருவாராக. இயேசுப்பா, உமது பரிசுத்த ஆவியானவரால் உமது பிள்ளைகளை நிரப்பும். உமது ஜீவ தண்ணீராகிய இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவும், ஒவ்வொருவர் பாவத்தையும் நீக்கும், ஒவ்வொருவரையும் வாழவையும், ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும். உமது இரத்தம் அவர்களை சுத்திகரித்து தோண்டும் இடமெல்லாம் ஜீவ தண்ணீர் வரும். வாழ்க்கையில எல்லாவற்றிலும் செழிக்கவும், எல்லா கனிகளையும் அனுபவிக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு குறையில்லாமல் அவர்களை காப்பாற்றும் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you richly. We have got a new mobile Jesus Calls app இயேசு அழைக்கிறார் செயலி என்கிற ஒரு புதிய கைபேசி செயலை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். with the daily promise message coming in 6 languages. தினசரி வாக்குதத்த செய்தி 6 மொழிகளில் அதன் மூலமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. And we have a testimony section ஒரு சாட்சி பகுதியும் உண்டு. and also live broadcasting நேரலை ஒளிபரப்பும் உண்டு. of the prayers that we have in the prayer tower and our meetings. ஜெபகோபுரங்கள் மற்றும் எங்கள் கூட்டங்களிலே நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபங்கள் ஒளிபரப்பாகும். And you can also donate through the Jesus Calls app. இயேசு அழைக்கிறார் செயலி மூலமும் நீங்கள் உங்கள் நன்கொடைகளை தாராளமாய் வழங்கலாம். That will be the easiest way for you to support the ministry. நீங்கள் ஊழியத்தை ஆதரித்து தாங்குவதற்கு இது மிகவும் எளிதான ஒரு வழியாக இருக்கும். And you can also pray with us for the needs of the ministry in one of the sections of Jesus Calls app. இயேசு அழைக்கிறார் செயலின் ஒரு பகுதியிலே நீங்கள் இந்த இயேசு அழைக்கிறார் கூட்டங்களுக்காக இணைந்து ஜெபிக்கவும் முடியும். And you can download the Jesus Calls app onto your phone, உங்கள் கைபேசியில் இயேசு அழைக்கிறார் செயலை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். Android or iOS. அது ஆண்ட்ராய்டா இருந்தாலும் iOS இருந்தாலும் சரி. Scan the QR code QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள், which you are seeing on the screen now. இப்பொழுது திரையில் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். Or you can go to the App Store and download the app. இல்லாவிட்டால் ஆப் ஸ்டோருக்கு போய் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். Or you can search in Google Play Store for Jesus Calls. கூகுள் பிளே ஸ்டோரிலும் இயேசு அழைக்கிறார் என்கிற செயலியை தேடி பெற்றுக் கொள்ளலாம். Or Apple Store. ஆப்பிள் ஸ்டோரிலையும் அதை கிடைக்க பெறலாம். And you can download it on your phone. உங்கள் கைபேசியில் நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.